ஒரு காலகட்டத்திலலாம் எம்ஜிஆர் அவர்களுக்கு சிவாஜி அவர்களுக்குலாம் ரெகுலராக வசனங்கள் சில பேர்லாம் எழுதுவாங்க இல்லையா? அப்போ வசனங்கள் ஒருத்தர் வந்துட்டு எழுதிட்டு இருக்காரு. குறிப்பாக வந்துட்டு ஆரூர்தாஸ் அவர்கள் தான் நிறைய எழுதுவாங்கன்னு வைங்களேன். அப்போ எழுதிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் வந்துட்டு ஒரு படத்துக்காக வசனம் எழுதணும் அப்படின்னும் போது தயாரிப்பாளர் பாலாஜி அவர்கள் வந்துட்டு அவர் வீட்டுக்கு அவரை சந்திக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு வரும்போது வந்துட்டு அவர் வீட்டில் வந்துட்டு குளிர்சாதன பெட்டி ஏசி இல்லை, ஒரு ஃபேன் ப்ராப்பரான ஒரு விஷயம் இல்லை. அவருக்கு வந்துட்டு அதனால கொஞ்சம் எழுதுறதுல வந்து சிக்கல் வருமோ அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த தயாரிப்பாளர் வந்துட்டு அவர் ஆஃபீஸில் இருந்து ஒரு ஏசியை கொண்டுட்டு வந்து இந்த ஏசியெல்லாம் பர்ஃபெக்டாக செட் பண்ணி அவர் வீட்டில் அந்த ரூமை ரெடி பண்ணி பர்ஃபெக்டாக வச்சு இப்போ நீங்கள் கதை எழுதுங்க சார், நீங்கள் அதெல்லாம் யோசிக்காதீங்க, நீங்கள் நல்ல கதையை நல்ல வசனத்தை நீங்கள் எனக்கு எழுதி கொடுங்கன்னு ஒரு தயாரிப்பாளர் ஒரு கிரியேட்டரை ஒரு வசனகர்த்தாவை பார்த்துக்கிட்டாருன்ற அந்த ஒரு காலமும் தமிழ் சினிமாவில் இருந்திருக்கு. அப்பேற்பட்ட மனிதர்களுக்கு வந்துட்டு எப்போவுமே வந்து இந்த பணத்தின் மேலே இல்லை மோகம், நாம் சம்பாதிச்சு வச்சுக்கணும், நம்ம பொண்டாட்டி கொடுக்கணும், புருஷனுக்கு கொடுக்கணும், நம்ம பிள்ளைங்களுக்குலாம் சேர்த்து வைக்கணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுங்கிற இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்லாம் இருக்காது. ஒரு ப்ராப்பரான ஒரு சீனை எழுதிட்டோம், இல்லை ஒரு ப்ராப்பரான ஒரு விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டோம்னாலே ஹையில் வந்துடுவாங்க, எக்ஸ்ட்ரீம் ஹைக்கு போயிடுவாங்களே தவிர்த்து அதை தாண்டி சம்பாதிச்சு வச்சுக்கணுங்கிற அந்த ஒரு சிந்தனை இருக்காது. இதை பர்ஃபெக்டாக இந்த காலத்தில் யார் பண்ணுறா அப்படின்னா அதை கணித்து அதை அங்கீகரித்து அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட்டை பார்க்கும்போது எனக்கு கார்த்திக் கொடுத்தது வந்துட்டு எக்ஸ்ட்ரானரி.